காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த புள்ள செத்துருக்காது. சரியா? அது அரசுக்கு வந்து அவங்க அடிபணிஞ்ச காரணத்தினால நிர்வாக சீர்கேடால் தான் அது கொலையே நடந்திருக்கு. முழுக்க முழுக்க காவல்துறை சிஎம் தான் அது பொறுப்பெடுத்தாகணும். பண்ண முடியும். பெண்கள் போலீஸாக இருக்கட்டும், ஆண்கள் போலீஸாக இருக்கட்டும், 2 இடத்துலையும் போயிட்டு ஒரு பெண்ணு வந்து 5 வயசு பொண்ணு வெளியே போயிடுச்சுறான்னா போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ண அவன் எவன் கூட ஓட்டியிருப்பா. அதுதான் இது வாலிதமாக கரெக்டாக அவங்க சொல்லிக்கினே வர விஷயம். அதை பற்றி உடனே அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. போங்கன்னு சொல்லி விரட்டி விட்ருவானுங்க. சரியா? நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. சரியா? இப்படி கிராமப்புற பக்கத்தில் வந்து இது மாதிரி பல கொடுமைகளை அனுபவி தான் இருக்காங்க. நீ கிராம மக்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதே வீட்டில் போலீஸ்காரன் பொண்டாட்டியோ போலீஸ்காரன் பொம்பளையோ இல்லை மந்திரியுடைய பொண்ணை தேவைச்சுன்னா அவன் பல சிறப்பு குழுவெல்லாம் போட்டு தேடுவானுங்க. இன்றைக்கி கனிமொழி ஓடி போயிட்டா என்ன பண்ணுவானுங்க, பொன்னாடியே பல பேர் போட்டு சரியுமே இவங்க தேடுவான். சரியா? இன்னைக்கு இன்னொரு பொண்ணு ஓடி போய் என்ன பண்ணுவான், இதை வந்து சிறப்பு குழு போடுவானுங்க. சாதாரண பொண்ணு தானே, கூலி தொழிலாளிவாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து அது கிளாஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்த பொண்ணு, இது 11th. அப்படி இருக்கிற பொண்ணு, இந்த பொண்ணு வந்து இயற்கை வைத்தியம் கழிக்க போகுது. அந்த பிள்ளைய போய் திட்டமிட்டு வந்து கொலை செய்திருக்காங்களே ஒழிய இதில் வேறு எந்த விஷயமும் இல்லை. அது திட்டமிட்டு பண்ணுறது தான். இல்லைன்னா எப்போ போலீஸ்காரன் பண்ணி பிடிச்சிருப்பான் இல்லைங்களா? சரிதா? ஒரு 15 வயசு பொண்ணு வந்து இப்போ அந்த பொண்ணை வளர்க்குறதுக்கு அவங்க குடும்பத்தில் கஷ்டப்பட்டுருப்பாங்க. கூலி தொழிலாளியுடைய மகள் தானே, எவ்வளோ அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்க. இப்போ இந்த சமூகத்தில் வந்து சரியான ஒரு அரவணைப்பு கிடையாது. எல்லா கட்சிக்காரும் போராடினாங்களே, இந்த பிள்ளை செத்துக்கா எந்த கட்சிக்காரனா போராடிருக்கானா, எவன் களத்து வந்து நிற்கிறானா? விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், எவனாவது இப்போ வந்து நின்றுருக்கானுங்களா? எவனும் கிடையாது. ஏன்னா அவனுங்கெல்லாம் வந்து காசுக்காக நாய் மாதிரி கொலைக்கிறவனுங்க நாங்கள் இவனுங்க. அதனால் சாதாரண மக்கள் இறந்ததுன்னா அந்த பிள்ளைங்களை இருந்தால் வரமாட்டானுங்க. இது திருட்டு பசங்க ஆட்சி, மாடல் ஆட்சி, இது திருடர்கள் ஆட்சி. இதே அடுத்த டிப்பு வரவும் கூடாது. வந்தாலும் நாட்டு மக்கள் வந்து இருக்க மாட்டாங்க. ஒன்றும் அதிகமான அழிவு. 25 வயசு கழிவுலேருந்து 70 வயசு கழிவு கூட விட மாட்டாங்களாப்பா. சமூகம் அது மாதிரி ஆகியிருக்கு. இன்னைக்கு கஞ்சா அபீனு, சரிதா? சாராய கடை 10 ரூபா, ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா வாங்குறான். சரிதா? இவன் கஞ்சா வைக்கிறான். கஞ்சா யார் விற்கிறான்? மந்திரியுடைய ஆதரவு இல்லாமல் கஞ்சா வைக்கல, போலீஸ் ஸ்டேஷனுடைய ஆதரவு இல்லாமல் போய் கஞ்சா வைக்கல. கூட்டு கொள்ளைக்காரங்களாம் கஞ்சா அப்படின்னு விற்கிறதுனால. சரிதா? பல லட்சம் டன்னுங்களை வந்து நான் பிடிச்சிருக்கேன் கஞ்சான்றான். இப்போ இவங்களுக்கு தெரியாது எப்படி கஞ்சா வந்து எப்படி வியாபாரம் பண்ணுறான். அரசியல்வாதிகளுடைய கொள்ளையடிக்கிறது அவனுக்கு பண்ணுற கஞ்சா வியாபாரம் தான். சாதாரணவங்ககிட்ட வந்து ஒரு 50, 100 கிராம் 200 கொடுத்துட்டு 50 கிராம் கொடுத்து பிடிச்சிடறான வழிய 5000 5 டன்னு போகிறத பிடிக்க மாட்டான். இது அரசியல்வாதிகளோட கொள்ளையடிக்கிறது அரசியல்வாதிகள் தான். மந்திரிகள் தான் கொள்ள. மந்திரிகள் முதலீடு அது இந்த கஞ்சா வியாபாரிகள்லாம் மந்திரிகள் தான் பண்ணுறான், வேறு யாரும் கிடையாது. சாதாரண ஆள் எவனும் பண்ணுறது. சாதாரண ஆள் பண்ணுறான்னா ஒரு 5 கிராம் 10 கிராமு மட்டும் வச்சுட்டு ஒட்டுமொத்த கொள்முதல் வியாபாரிக்கிட்ட வந்து பண்ணிக்கிறானுங்க. இவ்வளோதான் விஷயம். அவன் கோடி இவங்ககிட்ட 5 ரூபா பிடிச்சிட்டு அவன் 50 கோடி ரூபா அடிச்சு மாதிரி 500 கோடி ரூபா அடிச்சுட்டு போகிறான். இதுதான் அப்பாவிகள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜெயிலுக்கு போவான். சரிதா? கஞ்சா வியாபாரம் பண்ணுற மந்திரி அவனா ஜெயிலுக்கு போக மாட்டான். ஏன்னா போலீஸ் அவனும் கையில் இருக்குதுல்ல, அப்புறம் எப்படி போவான்? இதுதான் நடமான விஷயம்.